ஸ்டாலின் அரசின் மழைக்கால ஆய்வுப் பணிகள் முற்றிலும் தோல்வியில் முடிந்துவிட்டதாக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் கடுமையாக சாடினார். RK நகர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட 40வது மத்திய வட்டம் வஉசி நகர் பகுதியில் மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 500 குடும்பங்களுக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக சென்று அரிசி, பால், பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அப்பொழுது அப்பகுதி மக்களிடையே பேசிய மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், கடந்த தேர்தலில் திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகியும் எந்த திட்டமும் மக்களுக்கு செய்து தரவில்லை என கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் வேதனையையும் துயரத்தையும் அனுபவித்து வருகின்றனர் எனவும், மேலும் விடிய அரசு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் கோட்டை விட்டுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். சென்னையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகள் சரிவர மேற்கொள்ளாததால் இந்த விடியா திமுக அரசின் மழைக்கால ஆய்வு பணிகள் முற்றிலும் தோல்வியில் முடிந்துவிட்டதாக அவர் கடுமையாக சாடினார். இந்த நிகழ்ச்சியில் கழக செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான நாகரத்தினம் ரவிராஜன், மாவட்ட பொருளாளர் கணேசன், ரவிராஜன், லயன் சண்முக விநாயகம், செல்வம், பிரசாந்த், பன்னீர்செல்வம், நட்ராஜ், பாலாஜி, தனசேகர், வரதராஜ பெருமாள், சங்கர், மங்கைலட்சுமி, தனலட்சுமி, ரஜினி தேவி, ராக்கி ராஜேஷ், பார்த்தசாரதி மற்றும் பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை